முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. ஹே உஷா, பாய் டி. பாய் டி. பாய் டி கலா. எங்க எங்க ஆண்மை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் சொல்லுங்க. அதை பேசிட தெரியும். ஹலோ சொல்லுங்க, என்னாச்சு? ஹலோ எங்க சொல்லுங்க சொல்லுங்க, நானும் கத்திட்டே இருக்கேன், நீங்க மாட்டிட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க? ஐயோ அது ஒண்ணும் இல்லைங்க. இதோ இது. ஐயோ, என்ன இவன் கையில லெட்டரோட நிக்கிறான்? ஒருவேளை லவ் லெட்டரா இருக்குமோ? எங்க? ஐயோ கூப்பிடுறானே. என்ன திடீர்னு கோவமா பேசுறாங்க? இது கொஞ்சம் பாருங்க. என்ன அது? லவ் லெட்டரா? என்னங்க சொல்றீங்க? தெரியும்டா உங்களை பத்திலாம். 100 ரூபாய்க்கு கலர் கலரா ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு லவ் அது இதுன்னு பின்னாடியே வருவீங்கல்ல நீங்களா? ஐயோ நான் அந்த மாதிரி பையன் இல்லைங்க, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. போதும் நிறுத்து, உங்களை பத்திலாம் எனக்கு தெரியாதா? உன்கிட்ட நின்று போய் பேசுறேன் பாரு, என்ன சொல்லணும்? ச்சே இடியட். என்ன பூசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? ஏங்க நான் சொல்றத முதல்ல கேளுங்க. ஏங்க என்ன கேட்கணும் இப்ப நான்? ஏங்க இது நீங்க நினைக்கிற மாதிரி லவ் லெட்டர் ஒன்றும் இல்லைங்க. என்ன சொல்ற? வேற என்ன அது? இந்த பேப்பர்ல ஒரு அட்ரஸ் இருக்குங்க, அந்த அட்ரஸை கேட்க தான் வந்தேன். என்னது அட்ரஸா? ஆமா அட்ரஸ் இருக்கு. இங்க எங்க அந்த அட்ரஸ் இருக்குன்னு தெரியல, அதனாலதான் இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேட்க வந்தேன். நீங்க என்னென்னமோ பேசிட்டீங்களே. ஐயோ சாரிங்க, இப்படி திடீர்னு நீங்க பேப்பர் எடுத்து நீட்டினதும் ஏதோ லெட்டர் தான் கொடுக்குறீங்களோன்னு நினச்சிக்கிட்டேன். பரவாயில்லைங்க, இப்பயாவது இந்த அட்ரஸ் சொல்ல முடியுமா? ஷியோர் காட்டுங்க. ம். என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். இந்த அட்ரஸ் நீங்க ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் எடுத்தாலே வந்துடும். ஓ அப்படிங்களா? சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே, இட்ஸ் மை ப்ளஷர். தேங்க் யூ. இன்னதி காலை உன்முகம் பார்த்து தினம் எழ வேண்டும். நாசமா போனவளே, வீடியோஸ் எல்லாம் இப்படி அடி தூக்கி போடுவேன் என் மகனை. நான் இருக்கிறப்பயே இந்த ஆட்டம் ஆடுறியே, இல்லாதப்ப என்ன மாதிரி ஆடுவேன்? அதெல்லாம் நான் சூப்பரா ஆடுவேன், என்ன வேணாலும் பாட்டு போடுங்க. அடியே பதா, வெளியே வாடி. ஏய் பதா, வெளியே வாடி. அங்க யாரு வெளியேன்னு தெரியலையே, என் பேரை சொல்லி ஏலம் விட்டுட்டு இருக்கு. அத்தை உங்க பிள்ளைய பாத்துக்கோங்க, என்னை யாரோ கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஐயா வலிக்குதாப்பா? ஆமாம்மா, அப்போ ஏன் இந்த பொண்ணெல்லாம் வேணான்னு சொன்ன நீ கேட்டியாம்மா? அழகா இருக்கான்னு என் தலையில பிடிச்சி கட்டி வச்சு இப்ப நான் தாம்மா அனுபவிக்கிறேன். அட இந்த பொம்பளை தான் என் பேரை ஏலம் விட்டுட்டு கிடக்குதா? மீனை ஏலம் வைக்கிறது போய் இப்ப என் பேரை ஏலம் வைக்க வந்துருச்சு போல இருக்கே. என்ன விஷயம் தெரியலையே. என்ன மீன் கறக்கா, இன்னைக்கு மீன்லாம் எனக்கு வேணாம். இன்னைக்கு தான் நல்ல கோழியே கிடைச்சிருக்கே, அப்புறம் எப்படி உனக்கு மீன் வாங்க தோணும்? இந்த பொம்பளைக்கு எப்படி தெரியும் நம்ம வீட்டுல இன்னைக்கு கோழி கறின்னுட்டு? நம்ம வைக்கிற குழம்பு தான் ஊரே மணக்குது, அதனால மோப்பம் பிடிச்சு கேக்குதோ என்னவோ. ஆமா மீன்காரக்கா, இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி கறி தான், நல்ல வாசனை வருதா? என் கை பக்குவம் அப்படிக்கா, என் கை பக்குவம் நாக்க தொட்டு நக்குன்ற மாதிரி இருக்கும். நக்கு செத்த பையல, மூஞ்சி மோரையும் வரும், மூஞ்சி மோரையும் பண்ணி பருவலா. ஆமா ஆமா, அடுத்த வீட்டு கோழினா அப்படிதாண்டி இருக்கும். என்ன சொல்றீங்க மீன்காரக்கா? நான் 600 ரூபாய் கொடுத்து ஒரு கோழியை வாங்கி அதுல நான் மீன் ஐயோ என்ன வளர்றேன்னு தெரியலையே. சொல்லு சொல்லு, மீன் குழம்பு கறி குழம்பு எல்லாம் சொல்லு. ஒழுங்கா காசு கொடுத்து வாங்கினா தானே டி ஒழுங்கா வரும் வார்த்தைலாம், எல்லாம் மாறி மாறி தான் வரும் பதட்டத்துல. இந்த பாருங்க மீன்காரக்கா, திருட்டு கோழி அது இதுன்னா சொல்லாதீங்க. நான் திருநதை நீங்க என்ன பாத்தீங்களா? உங்களுக்கே அவ்வளோ கோவம் வருது. ஏன் கோழின்னா எனக்கு தாண்டி கோவம் வரும், பக்கத்து வீட்டுக்காரிக்கா கோவம் வரும். ஐயே இந்த மீன்காரி கோழி தான் அதா?
இது தெரியாதல்ல இப்படி பேசிட்டு இருக்கோம் நம்ம. ஆமா, இதுக்கு யார் சொல்லியிருப்பா? ஏய், அங்க என்னடி கீழே பார்வை? என்ன பார்த்து பேசுடி. இந்த பாருங்க மீன்காரக்கா, நானும் பொறுமையா அமைதியா பேசிட்டு இருக்கேன். என் கோவத்தை வந்து கிளறாதீங்க. உங்களுக்கு தெரியுமா நான் திருட்டு கோழியை பிடிச்சிட்டு வந்து குழம்பு வைக்கிறேன்னுட்டு? உங்க கோழியை காணானா நான் என்ன பண்ண முடியும்? நானே இன்னைக்கு தான் கோழியை வாங்கி குழம்பு வச்சுட்டு இருக்கேன். உங்க கோழியும் அதே நேரத்துக்கு காணா போச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? ஏன் வாட்ஸ்அப்ல நின்றுட்டு இப்படி கத்துறீங்க? 4 பேர் பார்த்தா என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? உன் பிஸ்டேஜ்லாம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ, என் கோழி இப்ப எனக்கு வேணும். உங்க கோழியை காணானா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டுட்டு என் வீட்டு வாசல்ல நின்று கத்திட்டு இருக்கீங்க. சும்மா வந்துட்டாளுங்க சண்டை போடுறதுக்கு. ஏய் ஏய் மீன்காரி, கையேடு. என்ன பண்ற நீ? என் கோழியே திருடி குழம்பு வச்சுட்டு இல்லைன்னு சொல்லி போய் புழுவுறல்லடி நீ. போய் புழுவி உன் 4 முடி இன்னைக்கு ஆஞ்சரம் பாரு, மீன் ஆயிரம் மாதிரி. விடு, வலிக்குது மீன்காரி, விடு. வெளியே தானே வந்தா இவ. என்ன சவுண்டு? அம்மா வெளியே என்னம்மா சத்தம்? ஏங்க ஏங்க காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ ஐயோ, முது பயம் போல இருக்கே. காப்பாத்துங்க தாத்தா. ஐயோ பாதா, டேய் என்னம்மா கையை விடுமா. அடி வாங்கிட்டேன் வீட்டா. அவளுக்கெல்லாம் அடி வாங்கினாதான் புத்தி வரும். ஒரு புருஷன்ற மரியாதை எல்லாத்தையும் எப்படி ஒன்று அடிச்சா ஞாபகம் இல்லையா? என்ன இருந்தாலும் பாவம் என் பொண்டாட்டி. மனசார 2 பார்த்துட்டு இருக்குங்க. என்ன ஏதுன்னு கேக்குதுங்களா? 4 முடி. செல்வி, வா அந்த சண்டையை தடுப்போம். சின்ன குழந்தை. மீன்காரக்கா, என்ன பண்றீங்க? வாங்க. மீன்காரக்கா, அக்கா பாவம், விட்டுங்கக்கா. பரவாயில்ல, செல்விக்காவது நம்ம மேல அக்கறையா இருக்கே. ஏக்கா அழாதீங்க, அதான் நாங்க வந்துட்டோம்ல. சே, இவளுங்க வந்து காரியத்தையே கெடுத்துட்டாருங்க. ஒன்னும் 4 அடி வாங்கி இருக்கணும் அவ. விடு சின்ன குழந்தை, அவளை இன்னைக்கு காலி பண்ணாத விடவே மாட்டேன். சரி விடுங்க, அவங்க ஏதோ தெரியாத பண்ணிட்டாங்க, விடுங்களேன். அதுக்கு என்ன பண்ண போறீங்க இப்ப? விடு நீ. இப்படியே இருந்தா சரி வராது. என்ன பரட்ட விட்ட ஓவரா துள்ளிட்டு தெரியுற? என்ன மேல இருந்து அப்படியே கீழே போட்டுமா? சுக்கு நூறா தெரிச்சிடுவ. வேணா வேணா வேணா, போட்டுறாதம்மா போட்டுறாத. ஒரு கோழிக்கு இவ்வளோ பில்டப் விட்டு கொலை கேஸ்ல போயிடுவ போல இருக்கே. அந்த அளவுக்கு அடி கொடுக்குற. மரியாதையா இப்ப கீழே விட்டா உடனே வீட்டுக்கு ஓடிடணும். ஏதாவது இங்க சண்டை போடிச்சு வம்பு இழுத்த அவ்வளவுதான். சரிம்மா தாயே, வீடு வீடு. என்ன ஓட. ஏய், என்னையே விரட்டுறீங்கல்ல, உங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன்டி. அடிங்க. ஆமா, இவளுங்களுக்கு இருக்கிற சொகுசு எங்கேயும் கிடைக்காது. நல்லா 2 பேரும் சொகுசா படுத்துக்கிட்டீங்களே. என் பிள்ளைங்க கூட இது மாதிரி படுக்க விட மாட்டேன் நான். அதுக்கு என்னக்கா பண்றது? உங்க தலையெழுத்து அப்படி. நாங்க படுத்தே ஆகணும். அடி வாங்கி மிதி வாங்கி வந்தவன் நானு. நான் உட்காந்துட்டு இருக்கேன், இவளுங்க படுத்துட்டு இருக்காளுங்க. இருங்கக்கா, உங்களுக்கு ஒரு மடி கிடைக்கும். ஆமா ஆமா, கொஞ்ச நேரத்துல கத்திரிக்காய் வந்துடும். அதுக்கப்புறம் அது மடியில போய் படு. லட்சுமி அக்கா மடியிலையா? ஐயோ, நான் போலப்பா. என்னல என் பேர் அடிப்படுது? அட, கத்திரிக்காய் வந்தாச்சா? ஆமா முருங்கா, வந்துட்டேன். அட பரவாயில்லையே, கத்திரிக்காய் கூட காமெடி பண்ணுது. அவ கிடக்குற, உட்காருங்கக்கா. என்னக்கா இப்பதான் வேலை எல்லாம் முடிச்சுதா? ஆமா வள்ளி. அட இளிச்சம்மாவும் இங்கதான் இருக்காளா? ஆமாக்கா, இங்கதான் இருக்கேன். இளிச்சம்மா, குட்டி பையனை எங்க விட்ட? அட அதானே, நான் கூட கேட்க மறந்துட்டேன் பாரு. அவன் என் பொண்ணு கூட தான் விளையாடிட்டு இருக்கான். ஆமாக்கா, அங்கதான் விட்டுட்டு வந்தேன். அப்ப பரவாயில்ல விடு. பூமாரி நல்லா பாத்துப்பா. ஏதோ போன் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னோடதுதாம்மா. இப்ப யார் அடிக்கிறான்னு தெரியலையே. லட்சுமி அக்கா மூஞ்சி 1000 வாட்ஸ் பல்பால எரியுது. ஹலோ, சொல்லுப்பா. ஹலோ அம்மா, கேக்குதாம்மா? நல்லா கேக்குதுப்பா. எப்படி இருக்க? போனே பண்றதில்ல இப்பலாம். சாப்பிட்டியா? என்ன பண்ற? சாப்பிட்டேம்மா, நல்லா இருக்கேனா.
நீ தங்கச்சிலாம் எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காரு? உங்க அப்பனை நானே தங்கச்சி எல்லாருமே நல்லா இருக்கோம்ப்பா. உங்க அப்பனை பத்தி மட்டும் பேசாத, அதை நீ வந்து தான் பாத்துக்கணும். நீ எப்போ வரேன்னு கூட தெரியல. கவலைப்படாதீங்கம்மா, நாளைக்கே நான் வரேன். என்னது நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா, நாளைக்கு நான் வரேன். நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்கிறதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன் வேலை செய்யற இடத்துல லீவ் விட்டு இருக்காங்களா? ஆமாம்மா, நான் அங்கே வந்து சொல்கிறேன். சரியா சரியா, பார்த்து பத்திரமா வரணும்னு காலையில வரும்போது கால் பண்ணுப்பா. சரிங்கம்மா. எங்க வாண்டி என்ன பண்ணுறா? தங்கச்சி தான் வீட்டில் இருக்கு. நான் இங்கே வள்ளி அத்தை கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ப்பா. சரிங்கம்மா. தங்கச்சி தனியாலாம் விடாதீங்கம்மா. இல்லை இல்லை, அவள் வந்து இங்கே தெரிஞ்ச அக்காவோட பையன் கூட நல்லா விளையாடிட்டு இருக்கா. அப்பாவும் வீட்டில் தான் படுத்துட்டு இருக்காரு குடிச்சிட்டு. அப்பா நிறைய குடிக்கிறாராம்மா? சரிம்மா, கவலைப்படாதம்மா, நான் இனிமே வந்து பார்த்துக்கிறேன். சரியா, பார்த்து வா. சரிங்கம்மா, வச்சிடுறேன். என்ன லக்ஷ்மி அக்கா, ஒரே புன்னகையா இருக்கு. என் பையன் நாளைக்கு வரானா. வாவ், சூப்பர். என்னென்னலாம் வாங்கிட்டு வரானா? எல்லாத்துலேயும் எங்களுக்கு பங்கு வேணும். ஏக்கா, காலையில அடி வாங்கன்னு ஞாபகம் இல்லையோ? எல்லாம் ஞாபகம் இருக்கு, நீ படு. வள்ளியக்கா, என்னம்மா வதா? உங்க பொண்ணு 2வது வருஷம் தானே காலேஜ் படிக்கிறா? ஆமாம்மா. உங்க பொண்ணு லக்ஷ்மி அக்காவோட பையனுக்கு கரெக்டா இருப்பாளே. 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி விட்டா கரெக்டா நல்லா வாழ்வாங்க. லூசு கோமா ஆரம்பிச்சுட்டா வேலைய.